ஏசையா ஏசையா கூப்பிடுகிற யாவர் மேலும் அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். யாவர் மேலும் மனம் இறங்குபவராய் இருக்கிறார். மனம் இறங்குகிறார். கூப்பிடுகிற யாவர் மேலும் மனம் இறங்குகிறார். சங்கீதம் 86:5 நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற யாவர் மேலும் மனம் உருகுகிறார். 86:5 நீர் நல்ல ஆண்டவரே, நீர் நல்லவரும் நல்லவரும் மன்னிக்கிறவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். கூப்பிடுகிற யாவர் மேலும் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவர் கிருபை மிகுந்தவர் இரக்கம் உள்ளவர் இரக்கம் உள்ளவர். ஏசையா கூப்பிடுங்க. ஏசையா கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. ஏசையா 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 கூப்பிடுங்க. கூப்பிடுகிறோம். ஏசையா ஆண்டவரே உங்க மேல நீங்க நம்புறீங்களா? நான் கூப்பிடுறேன், என் மேல் அவர் மனம் இறங்குகிறார் சொன்னாரா? அந்த குஷ்ட ரோகி கூப்பிட்டான், மனம் இறங்கினாரா? குருடன் கூப்பிட்டான், மனம் இறங்கினாரா? அந்த கானானிய ஸ்திரீ கூப்பிட்டா, மனம் இறங்கினாரா? உங்கள் மேல் மனம் இறங்குகிறார். உங்கள் மேல் மனம் இறங்குகிறார். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. மனம் இறங்கி மனம் இறங்கி உங்கள் ஒவ்வொருவரையும் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறார். நம்புகிறவர்கள் கைதட்டி ஆமென் சொல்லுங்க. கூப்பிடுகிற எங்கள் மேல் மனம் இறங்குகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஏசையா எங்களை ஆசீர்வதிக்கிறீர், மனம் இறங்குகிறீர், கூப்பிடுகிறதற்கு பதில் கொடுக்கிறீர். ஏசையா நன்றி அப்பா. உம்மாலாகும். நம்புறீங்களா? மனிதனால் கூடாததுதான் என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம் கூடும் சொன்னாரா கர்த்தர்? மார்க் 10:27, லூக்கா 19:27, மத்தேயு 18:26, அப்ப லூக்கா 18:27, மார்க் 10:27, இந்த 3 இடங்களிலும் இயேசு சொல்லுகிறார், மனிதனால் கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும். சொல்லுங்க. தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். அதுக்கு தான் கூடி வந்திருக்கிறோம். அதற்கு தான் கூடி வந்திருக்கிறோம். ஓ சொல்லுங்க. ஏசையா கூப்பிடுங்க. ஏசையா ஏசையா உம்மால கூடும். ஏசையா உம்மால கூடும். ஏசையா ஏசையா தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. உம்மாலாகும் எல்லாமாகும். கைத்தட்டி உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல. உம்மால் ஆகாதது. ராஜா உங்க பிள்ளைங்கப்பா, ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம்
அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். அதது எதுவும் இல்ல ஆகாதது Glory ஆகாதது. Thank you அப்பா. ஆகாதது எதுவும் இல்லை. ஏசையா 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 உம்மாலாகும் எல்லாமாகும். உம்மாலாகும் எல்லாமாகும். துதி செய்ய தொடங்கியதோ எதிரிகள் வெட்டுண்டு மடிய செய்தீரே செய்தீரே தொடங்கியது தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி உம்மாலாகும். தேங்க்யூ அப்பா. உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல. சொல்லும் போதே அற்புதம் நடப்பதா, உடல்ல விடுதலை உண்டாவதா, பலன் உண்டாவதா, கவலைகள் மறைவதாக. அகிலம் அனைத்தையும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். தேங்க்யூப்பா. எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை. தேங்க்யூப்பா. எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய். ஹல்லேலூயா. எல் ஷடாய். ஹல்லேலூயா. எல் ஷடாய். ஹல்லேலூயா. எல் ஷடாய். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க. உம்மாலாகும் எல்லாமாகும். உம்மாலா. அப்படித்தான் அந்த தொழு நோயாளி உடலெல்லாம் குஷ்டம் ஜெபம் செய்த உம்மாலா ஆகும். கேட்டா கொடுங்க. உம்மாலாகும் சொல்லுங்க. உம்மாலாகும் சொல்லுங்க. உம்மாலாகும். என்னை குணமாக்க, என்னை குணமாக்க, எனக்கு அற்புதம் செய்ய, எனக்கு அற்புதம் செய்ய. அப்படி சொன்ன போதுதான் மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தாரா. மனதுருகி கரம் நீட்டி இந்த மகனுக்கு அதிசயம் செய்தார். உனக்கு அதிசயம் செய்கின்றா. சொல்லுங்க. எனக்கு அதிசயம் செய்கின்றா. நன்றி ராஜா ஏசு ராஜா. நன்றி ராஜா ஏசு ராஜா. கோலும் கையுமாக பிழைக்க சென்ற யாக்கோ பெருக செய்தாரா. சொல்லுங்க. பெருக செய்தீர். கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோ. பெருக செய்தாரா. பெருங்கூட்டமா. உங்கள் வாழ்க்கையில பெருக செய்வாரா. பெருக செய்வார். வர்த்திக்க பண்ணுவாரா. வர்த்திக்க பண்ணுவார். நன்றி அப்பா. நன்றி அப்பா. உங்க பொருளாதாரத்தை வர்த்திக்க பண்ணுவாரா. வர்த்திக்க பண்ணுவார். உங்க சுகத்தை பெருக பண்ணுவாரா. பெருக பண்ணுவார். ஏசையா கூப்பிடுங்க. ஏசையா ஏசையா ஏசையா. ஹல்லேலூயா. உம்மாலாகும். ஆமென். ஒரு பெருக்கம் கொடுக்கிற ஆண்டவர் 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு எல்லாரையும் போஷித்து திருப்திப்படுத்தினவர் உங்களை திருப்தியாக்கித்தான் அனுப்புவாரு. உங்களை திருப்தியாக்கித்தான் அனுப்புவாரு.
பெருக செய்யட்டும் உங்க வாழ்க்கையில. ஆமென். அந்த சங்கீத 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை மறவாமல் நினைத்திருக்கிறாரா? அதனாலதான் என்னை கொண்டு வந்திருக்கிறார். உங்களை மறவாமல் நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரேல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். 115 தான். 115:14 உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறார். 14 உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். ஹalleluya. பெருக செய்வார். 14 தானே? ஹalleluya. ஆமென். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். நம்புங்க. உங்க பிள்ளைகள் மேல ஒரு கவலை உங்களுக்கு இருக்கலாம். அவர்களை உற்சாகப்படுத்தும்படி வந்த வசனம் வருகிறது. அவர்களை பெருக பண்ணுவார். ஞானத்துல பெருக்க வரும். அறிவுல பெருக்க வரும். பெருக செய்வார். ஏசாயா பெருக செய்கிறார். மாலாகும் எல்லாமாகும். தேங்க்யூ அப்பா. எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல. உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஏசாயா 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 மாலாகும் எல்லாமாகும். தேங்க்யூ அப்பா. எல்லாமாகும். நன்றி ராஜா இயேசு ராஜா. சொல்லுங்க நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. எல்லாம் வாய திறந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். நன்றி. அப்பதான் தூக்கம் வராது. இயேசு ராஜா. தூங்கிட்டாங்க சொன்னா தான் தூக்கம் வராது. சும்முன்னா கண்ணை மூடினா தூக்கம். நன்றி நன்றி அல்லற ராஜா. எல்லார நன்றி நன்றி இயேசு ராஜா. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. சொல்லுங்க. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. நமக்கு எதிரி யாரு? நம்ம மனது தான் எதிரி. அந்த மனதுல கவலை அதான் எதிரி. பயம். என்னையா சொல்லுங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னா பண கஷ்டம், பண கஷ்டம், வியாதி என்னெல்லாம் கவலையோ அதுதான் உங்க எதிரி. எதிரியை உதறி தள்ளணும்னா வாயில துதி வந்துடும். ஏசாயா 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 ஏசாயா. அப்படி வாயில துதிக்க துதிக்க பாட பாட. ஏன் தாம பாடிக்கிட்டு இருக்கிறோம்னா இந்த பாடல்ல வர்ற அந்த வல்லமை தான் எதிரிய விரட்டும். எதிரிய விரட்ட கவலைய விரட்டுமா? பயம்
நமக்கு எதிரான எல்லா சக்திகளும் ஓடும் 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 ஓடும். சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மகிழ்ந்து பாடி பாடி ஆனந்த சந்தோஷத்தோட சீயோனுக்கு சீயோனுக்கு வருவார்கள் வருவார்கள் வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போ ஓடிப்போன்னு சொல்லுங்க. ஓடி போகும். ஓடிப்போ ஓடிப்போ. ஏசையா ஏசையா ஓடிப்போன்னு சொல்லுங்க. ஏசையா சஞ்சலமும் தவிப்போம் ஏசையா ஓடிப்போன்னு சொல்றா. முதல்ல உட்கார்ந்துருக்கியா ஓடிப்போன்னு சொல்லுங்கடா. ஓடிப்போ. எங்களுக்கு என்ன சஞ்சலம், நாங்க நல்லா தான் இருக்கிறோம்ன்றாங்க. அது சரி, உங்களுக்கு என்ன சஞ்சலம்? குடும்பத்துல தான் சஞ்சலம், அப்பா அம்மாவுக்கு தான் சஞ்சலம், உங்களுக்கு சந்தோஷம் தான். கை தட்டுங்கடா. வாய் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். சில பேரை பாருங்களேன், முன்னுகிட்டே இருப்பாங்க, எதையாவது கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில பேரை பார்த்தீங்களா? நம்ம வேலை வாயில துதிச்சுக்கிட்டே. ஏசையா ஏசையா Thank you, அப்பா. ஏசையா நன்றி ராஜா ஏசு ராஜா. நன்றி ராஜா ஏசு ராஜா. தேங்க்யூ அப்பா. ஏசு ராஜா தேங்க்யூ அப்பா. நன்றி ராஜா ஏசு ராஜா. சொல்லுங்க, நான் என்ன நேர்ந்தாலும் துதிப்பேன். என்ன நேர்ந்தாலும் துதிப்பேன். கர்த்தரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்போதும் என் நாவில் இருக்கும். சொல்லுங்க, காட்டுங்க. அங்க பேசிட்டு இருந்தாலும் நீங்க துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்நிய பாஷை ஸ்தோத்திரம். அப்பதான் 2 மணி வரை போகலாம். அது வரை உட்காரணும்னா, தூக்கம் வராம இருக்கணும்னா உங்க வாய் என்ன செய்யணும்? இருந்தாலும் பின்னாடி எல்லாம் இருக்கிறாங்க, துதிங்க. பெரும் கூட்டம், சீக்கிரம் அந்த பெரிய இடத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. இடத்துல கட்டடம் எழும்பணும். சபை இன்னும் பெருகணும். ஹல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. மாலை ஆகும், எல்லாம் ஆகும். அப்படி துதிக்கும் போது உங்க மைண்ட்ல ஒரு சமாதானம் உண்டாகுதா? சந்தோஷம் உண்டாகுதா? பவுல் சொல்லி கொடுத்தாரு 4:6, பிலிப்பியர் 4:6. ஒன்றையும் குறித்து கவலைப்படாம எல்லாவற்றிலையும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தோடு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பா. ஸ்தோத்திர பலியிட்டு கூப்பிடு. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில காலையில எழுந்த உடனே ஒரு 10 பாடலாவது நடந்து பாடி, நீதிமான் பாடி பாடி மகிழ்ந்திருப்பான். மகிழ்ச்சி வேணுமா? பாட்டு பாடு, ஸ்தோத்திரம் சொல்லு. அதுவும் அதிகாலையில நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாடு. உன் பாடுகள் எல்லாம் வெளியே ஓடும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாடு. ஏசையா 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 ஏசையா. பிலிப்பியர் 4:6 செய்தால் 7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 7ல அப்பொழுது எல்லா புத்திக்கும் 4:7 7 நாள் உங்களுக்கு எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவன் தரும் சமாதானம். தேவன் தரும் சமாதானம். தேவன் தரும் சமாதானம். தேவன் தரும் சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளும். உங்களை காத்துக்கொள்ளும். காத்துக்கொள்ளும் சொல்லுங்க. காத்துக்கொள்ளும். தேவன் தரும் சமாதானம். தேவன் தரும் சமாதானம். 4:7 4:7 நாளெல்லாம் நாளெல்லாம் உங்களை
காத்துக் கொள்வதாக, காத்துக் கொள்வதாக, சோகம் மேற்கொள்ளாதிருப்பதாக, சமாதானம் சமாதானம், சந்தோஷம் சந்தோஷம், 4-7 4-7 கேளு கேளு, 4-7 4-7 7 நாளும் 7 நாளும் என் பிள்ளைகளுக்கு சமாதான சந்தோஷம், சந்தோஷம், அது ஸ்தோத்திரத்தால, ஸ்தோத்திரத்தால, ஆமென். உம்மாலாகும் எல்லாம் தேங்க்யூ அப்பா. உம்மாலாகும் சொல்லுங்க. உட்காருங்களே. எவ்வளவு நேரம் இருப்பியா? இருங்க. பட ஆட்களா இருங்கடா. எல்லாம் இங்க பிடிச்சி இந்த ஆட்களை எல்லாம். ஆமென் ஆமென். உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது glory எதுவும் இல்ல, glory ஆகாதது எதுவும் இல்ல, Jesus ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. இப்ப சொல்லுங்க பாடலையே வரியா வாக்கியமா. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனன்று நடந்தானே இயேசுநாமத்தில். சொல்லுங்க இயேசுநாமத்தில் நடந்தானே. அலங்கோலமா இருந்த முடவன் இயேசுநாமத்தில் நட, இயேசுநாமத்தில் நட என்று சொன்னவுடனே நடந்தானே. இயேசுநாமம் நடக்க வைக்கும், நடக்க வைக்கும், வியாதியை விரட்டும், உன் பிரச்சனைக்கு விடுதலை. அடிக்கடி இந்த நாமத்தை சொல்ல வைக்கிறோமா? ஏன்னா அந்த நாமம் பேதுரு என்ன சொன்னார்? என்னிடம் காசு இல்ல, ஆனா இயேசு இருக்கிறார். எப்படி? என்னிடம் காசு இல்ல, பாக்கெட்ல கைய விட்டு பாரு, காசு இல்ல. அவருக்கு தெரியும் இயேசு இருக்கிறாரு. காசு செய்யாத இயேசு செய்வார். காசு செய்யாத ஏசையா. glory. கைதட்டி சொல்லுங்க ஏசையா. glory ஏசையா. தேங்க்யூ அப்பா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்ல. தேங்க்யூ அப்பா. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லுங்க. அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம்பா. ஒன்றையும் குறித்து கலங்காம நாங்கள் ஸ்தோத்திரம் பண்றோம். 4-7 நாளெல்லாம் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் தேவரே காத்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு கரம் பிடித்து தூக்கி விடுகிறார். நீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டி. சொல்லுங்க உம்மாலாகும் எல்லாமாகும் ராஜா, உம்மாலாகும் எல்லாமாகும். கூப்பிடுங்க ஏசையா, 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 ஏசையா,
அப்பா. உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல. Thank you அப்பா. உம்மாலாகாதது எதுவும் இல்ல. Thank you அப்பா. ஆகாதது எதுவும் இல்ல. உம்மாலாகாதது எதுவும் இல்ல. துதிக்க துதிக்க சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஜாய். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி வருவார்களாம்? ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்போ ஓடி போகும். என் ஜெப வீட்டில் என் ஜனங்களை வந்து மகிழ பண்ணுவேன். மகிழ பண்ணுகிறார். அதுதான் அவருடைய சமூகம். உங்க சமூகத்துல என்ன ஆனந்தமா? பரிபூரண ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அப்போ சந்தோஷம், சமாதானம் எங்கதான் இருக்கு? அவருடைய சமூகத்துல, அவருடைய பிரசன்னத்துல. அதனாலதான் அடிக்கடி விடுறாரா நம்ம ஜெயேந்திரன், கூடி கூடி ஜெபிக்க வைக்கிறாரா. இன்னைக்கு இவ்வளவு சாதாரண நாள்ல இவ்வளவு கூட்டம் இடம் போதாம நிக்கிறாங்க. இந்த சமூகம் தான், அவருடைய பிரசன்னம் தான். ஹalleluya. இதுதான் நமக்கு சந்தோஷம், சமாதானம், ஜெயம். ஜெயேந்திரன் என்று பேரு கொடுத்திருக்காரு. ஜெயம். இந்த சபை ஜெயிக்க பிறந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது, ஜெயமாய் முடிந்தது. ஏசாயா 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 ஏசாயா. இன்றைக்கு தேதி 16. சொல்லுங்க 16. கைதட்டுங்க. 16 சங்கீதம். நான் அதிகமா இப்படித்தான் நான் ஜெபிப்பது உண்டு. ஒரு அப்படியே ஒரு வரிகளை 16 6 16 26 36 46 56 66 76 86 96 106 116 126 136 146 அப்படியே நான் ஒரு பைபிளை புரட்டுறது உண்டு. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் கூடிய மட்டும் அப்படி புரட்டும் போதே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாகும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கு 16. 16. அப்ப 16 8 கையை தட்டு. 16 8 கையை தட்டு. அது என்னையா சொல்லுது? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே. எல்லாரும் சொல்லுங்க. எப்போதும் என் முன்னே சொல்லுங்க. உம்மை தான் நிறுத்தியுள்ளே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை உமக்கே. ஆமென். நாளெல்லாம் ஆராதனை. இப்ப கொஞ்ச நேரம் எழுந்து நின்று பாடுவோமா? ஹalleluya. அப்பதான் தூக்கம் வராது. 1:30 மணி ஆக போகுது. தூக்கம் வந்துடக்கூடாது. எல்லாரும் உற்சாகமா எழுந்து நின்று. என்ன பார்க்க முடியல, பரவாயில்லை, கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு. ஹalleluya. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்க. என்னைய பார்க்க முடியுதா? ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. கொஞ்ச நேரம் தூங்காம இருக்க தான் எழுப்பு நிக்கிறேன். அப்படி ஐய காலை அசைத்து ஆமென் சொல்லுங்க. கண் முன்னால இயேசு இருக்கிறாரா? இருக்கிறார். சொல்லுங்க. கண்ல இயேசு, கண்ல இயேசு, வாயில இயேசு, வாயில இயேசு, சிந்தையில இயேசு, சிந்தையில இயேசு,
ஒரு நாள் அவன் லூஸ் ஆக மாட்டான். அவன் புத்தி எப்போதுமே தெளிவா இருக்கும். சொல்லுங்க, சிந்தையில இயேசு, சிந்தையில இயேசு, கண்ணுல இயேசு, வாயில இயேசு. சொல்லுங்க, எசையா ஏசையா, கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசையா, glory, ஏசையா, ஆராதனை உமக்கே. அப்படியே கரங்களை அசைத்து நாளெல்லாம் ஆராதனை அப்படியே அசைத்து பாடுங்க. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. மகிழ்ச்சி உண்டாவது இன்னைக்கு ஜாய் தான். அருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. ராஜா ராஜா முன்னே ராஜா நிறைவான மகிழ்ச்சி அல்பர்கபா ஜாய் ஜாய். அருகே எப்போதும் நித்திய பேரின்பம். இப்ப கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி நீரே. glory, நித்திய பேரின்பமே. glory, நிறைவான glory, மகிழ்ச்சி நீரே. நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. சொல்லுங்க சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. தேங்க்யூ அப்பா. அருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே. சொல்லுங்க, அரசாலும் தலைவர் நீரே. சொல்லுங்க, என்னை காக்கும் இறைவன் நீரே. அரசாலும் தலைவர் நீரே. கை உயர்த்தி வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. என்னை காக்கும் தகப்பன் நீரே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. சொல்லுங்க, என்னை காக்கும் தகப்பன் நீரே. உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. என்னை ஆளும், என்னை ஆளும், என்னை ஆளும் தலைவர் நீரே. உம்மை என்று ஆசை வேறில்லை, அன்றி ஆசை வேறில்லை. என்னை ஆளும் தலைவர் நீரே. உம்மை அன்றி ஆசை வேறில்லை. இப்ப சொல்லுங்க, என்னை காக்கும், என்னை காக்கும் தகப்பன் நீரே. அப்பா, அரசாலும் அப்பா தலைவர் நீரே. சபையே என்னை காக்கும் தகப்பன் நீரே. அரசாலும் தலைவர் நீரே. ஆராதனை உமக்கே, glory, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. எனக்குரிய பங்கு நீரே. பரம்பரை சொத்து நீங்க தான். பரம்பரை சொத்தும் நீரே.
எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவு பகல் பேசும் தெய்வமே. உண்மைதானா? ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எல்லாரும் சேர்ந்து எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. சொல்லுங்க, எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. கரை உயர்த்தி ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ராஜா ஆராதனை ராஜா உமக்கே, ராஜா நாளெல்லாம் ஆராதனை. நாளெல்லாம் ஆராதனை, இந்த நாளெல்லாம் ஆராதனை. இந்த பாடல் சங்கீதம் 16 பாடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தேதி 16, 16ஆம் சங்கீதத்தை பாடிட்டு இருக்கிறோம். எனக்கு ஆலோசனை கர்த்தர். துதிக்கிறேன். என் சொத்து நீங்கதான், என் சுதந்திரம் நீங்கதான் சொல்றானா. எப்போதோ எப்போதோ என் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே. சொல்லுங்க பாங்களா. எப்போதோ என் கண் முன்னே பாப்பா சொல்லுப்பா நிறுத்தியுள்ளே. சொல்லுப்பா வல பக்கத்தில் இருப்பதனாலே ஆசை உறவிட மாட்டீ. எனக்குள்ளே இருப்பதால, எனக்குள்ளே இருப்பதனால் ஆசை உறவிட மாட்டீ. இப்ப சொல்லுங்க, எப்போதோ எப்போதோ என் முன்னே ராஜா நிறுத்தியுள்ளே. எப்போதோ ராஜா என் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. ராஜா நாளெல்லாம் ஆராதனை. அப்பா அப்பா ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. நாளெல்லாம் ஆராதனை எங்க ராஜாவுக்கு. இந்த நாளெல்லாம் ஆராதனை. சந்தோஷமா ஆராதிக்க இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினாரா. சொல்லுங்க, இரவோ பகலோ என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி. நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா. அப்ப இன்றைய செய்தியே கர்த்தர் தன் ஜெப வீட்டில் மகிழ பண்ணுவார். ஆமென். 5, 6, 7. ஏசாயா 56, 7. கேளு 7. கேளு. ஹல்லேலூயா. என் பரிசுத்த பர்வதத்திற்கு நான் கொண்டு வந்து 56, 7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அதுதான் இன்னைக்கு நடக்குது. ஆமென். உங்களை மகிழ பண்ணுகிறாரா? மகிழ பண்ணுகிறார். மகிழ பண்ணுகிறாரா? மகிழ பண்ணுகிறார். என் இதயம் மகிழ்கின்றதா?
ஆமென். 16 8 9 இதயம் 10 16 10 16 16 10 9 16 9 16 9 16 9. ஆமென். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, ஆமென். என் மகிமை களிகூர்ந்தது, ஆமென். என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். காரணம் எப்போது என் கண் முன்னால இருக்கிறீங்க. அதனால எனக்கு என்ன உண்டாகுது? பூரிக்குது. சொல்லுங்க, பூரி சாப்பிடுறோம். பூரிக்குதுன்னு சொல்லு பாப்பா. பூரிக்குது. களைப்பாயிடுச்சா? பூரிக்குது. என் உடல் பூரிக்குது. பூரி சாப்பிட போல தோணுது. சாப்பிட்டது போலதான். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலோ இளைப்பாறுது. காரணம் நான் துதிக்கிறேன். என் கண் முன்னால இயேசு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். இப்ப கை தட்டி சொல்லுங்க, என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. சொல்லுங்க, என் இதயம் மகிழ்கின்றது, ஆமென். என் உடலும் இளைப்பாறுது. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. தேங்க்யூ. நாளெல்லாம் ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை, நாளெல்லாம் ஆராதனை ஏசையா. நாளெல்லாம் ஆராதனை. இந்த சங்கீதக்காரனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. 16ஆம் சங்கீதம் எப்படி முடியுது? கடைசி 2 வார்த்தை, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில். எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய சமூகத்தில். உம்முடைய சமூகத்தில். கை நீட்டி சொல்லுங்க, உம்முடைய சமூகம். உம்முடைய சமூகம். என்ன ஆனந்தம்! என் பரிபூரண ஆனந்தம். பரிபூரண ஆனந்தம். பரிபூரணம்னு சொல்லுங்க. பரிபூரண ஆனந்தம். பரிபூரண ஆனந்தம். உம்முடைய வலப்பக்கத்தில். உம்முடைய வலப்பக்கத்தில் நித்திய பேரின்பம். நித்திய பேரின்பம். ஜாய் எங்க இருக்கு? சமூகத்தில். ஜாய். பரிபூர்ண ஜாய். பரிபூர்ண ஜாய். நித்திய ஜாய். நித்திய ஜாய். நிரந்தர சந்தோஷம். நிரந்தர சந்தோஷம். பரிபூர்ண சந்தோஷம். பரிபூர்ண சந்தோஷம். எல்லாம் உங்க சமூகத்துல தான். சொல்லுங்க, எல்லாம் உங்க சமூகத்துல தான். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ராஜா, ஆராதனை உமக்கே. தேங்க்யூ அப்பா. உட்கார்ந்து கொள்ளுங்க. எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம் அருகே எப்போதோ பேரின்பம் உண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் இன்றைக்கு என்னை மகிழ பண்ணி கொண்டிருக்கிறார்? ஆமென். எத்தனை பேர் சொல்லுவீங்க, மகிழ பண்ணி கொண்டிருக்கிறார்? மகிழ பண்ணி கொண்டிருக்கிறார். என்னை மகிழ பண்ணி கொண்டிருக்கிறார். என்னை மகிழ பண்ணி கொண்டிருக்கிறார். பிள்ளைய சந்தோஷமா இருப்பதுதான் உங்களுக்கு சந்தோஷம். ஆமென். உங்க பிள்ளை சோர்ந்து இருந்தா நீங்க அவனுக்கு ஏதாவது செஞ்சு மகிழ பண்ணிருவீங்க. சொல்லுங்க, மகிழ பண்ணுகிற கர்த்தர். மகிழ பண்ணுகிற கர்த்தர் என் பரிசுத்த பருவத்தை கொண்டு வந்து என் பரிசுத்த பர்வதத்தை ஜெப வீட்டிலே என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன். மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமா. அந்த மகிழ்ச்சி எப்படி உண்டாகுது? கண் முன்னே அவர் இருக்கும்போது, அவர் சமூகத்தில் இருக்கும்போது பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம். அது அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏசையா, ஏசையா. அந்த பக்தன், இந்த எரேமியா 15:16 பக்தன் சொல்லுவான், உம்முடைய வார்த்தையை நான் கிடைத்தது, அதை கண்ட உடனே. எரேமியா 15 உம்முடைய 16 16 தானே தேதி? கைதட்டுங்க பார்க்கலாம். 16 அந்த நாட்கள 16 பெற்று ஆசீர்வாதம். இந்த காலத்துல அதை சொல்லக்கூடாது. என்ன சொல்லுவாங்க அந்த காலத்துல? நீ மகாராசி 16 பெற்று பெருவாழ்வு. ஆமா, இந்த 2 பெற்று பழக்கிறதுக்கு இந்த பாடுபட்டு இருக்காங்க. எங்கிட்டு 16 பெற்று எடுக்கிறது. ஹல்லேலூயா.
சரி 16 ஞாபகம் வச்சுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு தேதி 16 சிறப்பு உபவாச ஜெபம். அதான் நாங்க வந்தோடனே எங்களுக்கு பசிச்சிருச்சு. நாங்க தூரம் நைட்டு லேட்டா படுத்தோம். வந்தவுடனே எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. நான் சொன்னேன் சிறப்பு உபவாசம், எங்களுக்கு சிறப்பு சாப்பாடு. அதனால கஷ்டமா போச்சு. கோச்சுக்கிறாதே, நாங்க உபவாசம் பண்ணி வரல. அல்லேலூயா. நீங்க எல்லாம் சிறப்பா உபவாசம் பண்றீங்க, நாங்க சிறப்பா சாப்பிட்டோம். மதிய ஒரு சிறப்பா விருந்து நடக்குது. கைதட்டுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா, glory glory glory. ஏசையா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா glory. இருக்கிறவங்க சிரிச்சா எனக்கு ஒரு சந்தோஷம் தான். இந்த அம்மா ஆரம்பி தூக்கம் போய் சிரிச்சிருச்சா போயிட்டு தேங்க்ஸ்மா. தூக்கம் போய் இந்த தங்கச்சி அப்படியே சிரிக்கிறவங்களா பாருங்க. தேங்க்ஸ் தங்கச்சி. முன்னால உட்காந்துருவங்க சிரிச்சுட்டே இருக்கேன். டேய் சிரிச்சுட்டே இருக்கணும். சும்மா அடிக்கடி ஜோக்கா சொல்லுவேன், ஜாய் தான் பேய விரட்டும். ஜாய் இருந்தா பேய் ஓடும், நோய் ஓடும், அட நாய் ஓடும். சொல்லுங்க. ஜாய் இருந்தா பேய் ஓடும், நோய் ஓடும், நாய் ஓடும். பிள்ளைக்கு ஜாய் ஜாய்னு பேர் வைங்க. கூப்பிடும் போதெல்லாம் உங்களுக்கு ஜாய் வரும். செய்தியே ஜாய் தான். ஜாய் என் ஜெப வீட்டில நான் மகிழ பண்ணுவேன். என் பிள்ளைகளை மகிழ பண்ணுவேன். 10 மணிக்கு வந்தாங்களா? 9:30. ஆமென். உங்களை சோகத்தோட அனுப்புவாரா? இல்ல, நீங்க மகிழ பண்ணி அனுப்புவாரா? ஆமென். மகிழ பண்ணி அனுப்புவார். ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. லேசடிப்பா லேசடி மெதுவா படாடி அடிக்கிறிய. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஜோர கைதட்டுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா ஏசையா. அப்ப அவர் நம்முடைய இந்த ஜாய் சந்தோஷம் அவர் சமூகத்திலேன்னு பார்த்தோம். அடுத்து சந்தோஷம் எப்படி வருதான்? அது வார்த்தையை, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே என்றால் தேடி கண்டுபிடிக்கிறான் வார்த்தையை. ஆமென் சொல்லுங்க. அப்ப எப்படி வார்த்தை கிடைக்கும்? வாக்குத்தத்தம் கிடைக்கும். புரட்டினா தானே கிடைக்கும். நீ பாட்டு புரட்டா சாப்பிட்டு இதை புரட்டாம இருந்தா கதை எப்படி இருக்கும்? இந்த புரட்டா ஒண்ணு இருக்கே. அல்லேலூயா. வாலிப பசங்கெல்லாம் புரட்டான்னு சொல்லி புரட்டிடுது. அது ஒரு வியாதிய. அதனாலதான் எங்க பிள்ளைகள்லாம் புரட்டா சாப்பிடக்கூடாது. என்னோட வந்திருக்கிற லியோன்னு ஒருத்தர் வந்திருக்கான். புரட்டா விரும்பி மனைவி சீரியஸா சொல்லி விட்டா, புரட்டா சாப்பிடக்கூடாது, புரட்டிடுவேன். ஆமா அப்படின்னு சீரியஸா சொல்லி அங்கிருந்து வான் பண்றா. அவன் மனைவி விட்டு வந்துட்டான். சரி புரட்டா இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல. புரட்டா சாப்பிடலாமா பரணபா? நீ அவன் சாப்பிட மாட்டான், எல்லாம் சாப்பிடுவான். இப்ப சாப்பிட மாட்டாங்கப்பா. நல்ல வேளை இப்ப இல்ல. கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா ஏசையா. அப்போ ஜாய் இந்த வார்த்தையை புரட்ட சொல்லுங்க. புரட்டா ஞாபகம் தான், வசனத்தை புரட்டி. புரட்டா ஞாபகம் வருதா? வசனத்தை புரட்டு. இப்ப நான் வரும் முன்னாடி எவ்வளவு புரட்ட முடியுமோ புரட்டு. கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு, ஆனா புரட்டிக்கிட்டே இருந்தேன். இந்த வார்த்தை கிடைக்கும் போது என்ன உண்டாது? சாப்பிடு. இந்த வார்த்தையை சொல்லு. கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன் நிறுத்தி இருக்கிறேன்.
அவர் எனக்குள்ள இருப்பதால நான் அசைக்கப்படுவதில்லை. அதனால என் இருதயம் களி கூறுகிறது, என் உடல் நம்பிக்கையா இருக்கு. இப்படிதான் சாப்பிடுறது. வசனத்தை எப்படி சாப்பிடுறது? வாயால சொல்றதுதான் வசனத்தை சாப்பிடுறது. இதான் சாப்பிடும் போது வாயை திறக்கிறீங்களா மூடுறீங்களா? எப்படி பாப்பா நீ சாப்பிடுற? முன்னு வச்சு சாப்பிடுவியாடா? ஆமா. இப்ப வாயை திறந்தா தான் சாப்பிடலாம். அது மாதிரி வாயை திறந்து வசனம் சொல்லும் போது நீங்க சாப்பிடுறீங்க. ஏசையா ஏசையா பக்தன் சொல்றார், நான் உட்கொண்டே வசனம் கிடைத்தவுடன் உட்கொண்டே. உட்கொள்றீங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த வசனம் உட்கொள்ள உங்க உள்ளான மனிதன் பலன் அடைவான். கைதட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஜாய் உண்டாகும். அப்ப என்ன நடக்குது? உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சந்தோஷம் மகிழ்ச்சி வார்த்தையை உட்கொள்ளும் போது ஆசைப்படுறீங்க. ஹalleluyaன்னு சொல்லுங்க. thank you அப்பா. ஜெபிக்க வைப்பா. உங்க வார்த்தைகளை தினந்தோறும் நாங்க வாசித்து புரட்டி அதை தேடி கண்டுபிடிச்சு அதை உட்கொள்ளும் போது, வாயினால் அறிக்கையிடும் போது அது எங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமுமா இருக்கிறதற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் அதை செய்ய எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தைகளை தினந்தோறும் புரட்டி வாயினால அறிக்கை செய்து அதை நாங்க உட்கொள்ளும் போது, வாசிக்கும் போது, அறிக்கை செய்யும் போது அது எங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்கிறதற்காக நன்றி அப்பா. கைதட்டுங்க. நன்றி அப்பா. ஏசையா கைதட்டுங்க. ஏசையா விடாதீங்க. ஏசையா சந்தனல ராக்கபா அத்தரல ராக்கபா. thank you அப்பான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கு. அதற்குள்ள நான் சொல்ல வேண்டிய சொல்லி உங்களை மகிழ்ச்சியோட அனுப்பிடணும். நாளை கொட்டாய் வர முன்னாடி உங்களை அனுப்பிடணும். ஹalleluya. சிரிக்கிறாங்க பக்கத்துல. என்ன பாப்பா நீ சரிடா. ஹalleluya. thank you அப்பா. பக்தர் சொல்றாரு சங்கீதத்துல ஜாய். ஆமென். ஏன் நம்ம ஜாயா இருக்கணும் வசனமே சொல்லுது. 149ஆம் சங்கீதம். அந்த குயிக்கா 1-2-15 நிமிஷம் தான், 10 நிமிடம் தான். ஹalleluya. 149ல இஸ்ரவேல் எத்தனாவது வசனமையா? 2ஆம் வசனம். இஸ்ரவேல் உண்டாக்கினவரில் மகிழவும், ஆமென், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூரவும் கடவர்கள். மனப்பாடமா சொல்லுங்க. இஸ்ரவேல் நான் தான். என்னை உண்டாக்கினவர்ல நினைச்சு நான் மகிழ்வேன். ஹalleluya. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அவர் நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கா? நினைக்கும் போதெல்லாம் ஒரு பாடல் இருக்கு இல்லையா? அந்த பாட்டு அப்படிதான் வந்தது. எவ்வளவுதான் பணம் எல்லாம் இருந்தாலும், வீடு வசதி இருந்தாலும், அவரை நினைக்கும் போதுதான் எனக்குலாம் சந்தோஷம். சொல்லுங்க ஜெயேந்திரன். யார நினைச்சாதான் சந்தோஷம். அப்போ அவரை உண்டாக்கினவரை நினைத்து சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூர கடவர்கள். உண்டாக்கினவரில் மகிழவும் சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூரவும். மகிழவும் களிகூரவும் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் மகிழ்வேன் களிகூறுவேன். என்னை உண்டாக்கினவர், என்னை ஆட்சி செய்கிறவர், உன்னை ராஜா அப்படின்னா ராஜா தான் ஆட்சி செய்யணும். ஆமென். இந்த சிந்தையை ஆட்சி செய்கிறது யாரு? ராஜா.
அந்த ராஜாவில் களி கூறுவேன். என்னை உண்டாக்கினவரை நினைத்து அகமகிழ்வே. ஏன் சந்தோஷம் என்று அடுத்த வசனம் சொல்லுது. அதுக்கு அடுத்த வசனம் 4ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். ஆமென். கை தட்டுங்க பார்க்கலாம். ஏன் சந்தோஷம்? அவர் நம்ம மேல் பிரியம் வைக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறார். நெஞ்சில கை வைங்க பார்க்கலாம். கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறார். உன் பேரு பிரியா. எப்சிபானா. உன் மேல பிரியமா இருக்கிறார். என் மேல பிரியமா இருக்கிறார். நம்புறீங்களப்பா? ஆண்கள்லாம் சொல்லுங்க, உங்க மேல பிரியமா இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். உங்க பேரே பிரியா அல்லது எப்சிபா. பிரியமா இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய ரட்சிப்பால் அலங்கரிக்கிறார். விடுதலையால் அலங்கரிக்கிறார். அதனாலதான் மகிழ கடவோம். அதனாலதான் மகிழ கடவோம். ஏன் மகிழ கடவோம்? ரட்சிப்பால் அலங்கரிக்கிறார். காட்டுங்க, ரட்சிப்பால் அலங்கரிக்கிறார். என்னுடைய ஆசை ரட்சிப்புனா கர்ச்சிப்பு இல்ல. ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? விடுதலையால். சொல்லுங்க, விடுதலையால். நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, பாதாளத்திலிருந்து விடுதலை, பரலோகம். இதுதான் இயேசு. கைதட்டுங்க. விடுதலை எனக்கு விடுதலை. இன்றைக்கு விடுதலை. நோயில் இருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, விடுதலை இன்றைக்கு விடுதலை. பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, விடுதலை. துதியினால விடுதலை, நாமத்தால விடுதலை, துதியினால விடுதலை, இயேசு நாமத்தால விடுதலை, விடுதலை. அப்படியே ஜோரா கை தட்டுங்க. ரட்சிப்பால் அலங்கரிக்கிறார். விடுதலையால் அலங்கரிக்கிறார். அப்படியே ஜெபம் பண்ணு. விடுதலையால் அலங்கரிக்கிறீர். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு உம்முடைய விடுதலையால நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாதாளத்திலிருந்து விடுதலை, பரலோகம் கொண்டு சேர்க்கிறீர். இயேசையா, எங்களுக்கு தருகிற விடுதலைக்காக நன்றி அப்பா. இன்னைக்கு உம்முடைய விடுதலையால் எங்களை அலங்கரிக்கிறதற்காக உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் மகிழ்ச்சியாக்கும்படி உம்முடைய விடுதலையால் அலங்கரிக்கிறீர். நன்றி அப்பா. வியாதிக்கு எதிராக கட்டளையிடு. இயேசுவின் நாமத்தினால சகல வியாதிகளும், நோய்களும், பலவீனங்களும் அந்தந்த சரீரங்களை விட்டு வெளியேறுவதற்காக வெளியேறுவதாக பலத்தால் நிரப்புகிறீர். உம்முடைய சுகத்தால் அலங்கரிக்கிறீர். எந்த வியாதியும் எந்த சரீரத்திலும் இருக்க அனுமதி இல்லை. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக விடுதலையை கூறுகிறோம்ப்பா. விடுதலையை கூறுகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் விடுதலையை கூறுகிறோம். அந்நிய பாச கை தட்டிட்டு பேசுங்க பார்க்கலாம். விடுதலை. நோய் இருக்க கூடாது. ஒரு சரீரத்தில் நோய் இருக்க கூடாது. தலை முதல் கால் வர வியாதிகள் வெளியேறட்டும். என் ஜனத்துக்கு சுகத்தை கோருகிறேன். யெகோவா ராஃபா,
சுகம் தரும் கர்த்தர், சுகம் தரும் கர்த்தர், என் சபைக்கு சுகம் கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர், ரஃபா, ரஃபா, எல்லா வியாதிகளும் அவுட், எல்லா வியாதிகளும் அவுட், சுக நார்மலாக, நார்மலாக, பிபி நார்மலாக, நார்மலாக, சுவாசம் சரியாக, சரியாக, கிட்னி சரியாக, இயேசுவின் நாமத்தினால கல்லீரல் சரியாகட்டும், இதயம் சரியாகட்டும், நுரையீரல் சரியாகட்டும், எலும்பு சம்பந்தமான வியாதிகள் சரியாகட்டும், நரம்பு சம்பந்தமான வியாதிகள் சரியாகட்டும், சுவாச பிரச்சனைகள் சரியாகட்டும், ஆஸ்துமா சரியாகட்டும், ஜாயிண்ட்ல இருக்கிற பெயின்கள் எல்லாம் சரியாகட்டும், கட்டிகள் மறையட்டும், இயேசுவின் நாமத்தில் கேன்சர் கேன்சல் ஆவதாக, இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகத்தை நாங்கள் கூறுகிறோம், தெய்வீக சுகத்தை கூறுகிறோம், தெய்வீக ஆரோக்கியத்தை கூறுகிறோம். ஒவ்வொரு சரீரத்தையும் நீங்க நிரப்புகிறதற்காக நன்றி அப்பா, சுகத்தால் நிரப்புகிறதற்காக நன்றி, வல்லமையால் நிரப்புகிறதற்காக நன்றி, வியாதிகள் மறைகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நோயின் கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிறதற்காக நன்றி, வியாதியின் கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிறதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா சொல்லுங்க. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். கர்த்தர் தன் ஜனத்தின் மேல் பிரியமாயிருக்கிறார். ஆமென். ரட்சிப்பால் அலங்கரிக்கட்டும். ஆமென். வசனம் சொல்ல சொல்ல உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகுதா? ஆமென். வசனத்தை உட்கொள்ள உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும். என் ஜனத்தை நான் மகிழ பண்ணுவேன், என் ஜனத்தை நான் மகிழ பண்ணுவேன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஏன் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்? கடைசியா ஒரு வசனம் செப்பனியா 3:14 மகிழ்ச்சியா இருங்கன்னு கத்துறாரு பக்தர், சொல்றாரு. அந்த செப்பனியா 3:13-14. சியோன் குமாரத்தியே, சொல்லுங்க எல்லாரும், சியோன் குமாரத்தியே, சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. எப்படி பாடுனா? சந்தோஷமா பாடு, சந்தோஷமா பாடு. கை தட்டுங்க, சந்தோஷமா பாடு, சந்தோஷமா பாடு. சபையே, சபையே, இயேசு நம்மோடு, சபையே, இயேசு நம்மோடு, சபையே, சொல்லுங்க சந்தோஷமா பாடு, சந்தோஷமா பாடு. ஆமென், ஆமென். அடுத்து, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள், கை தட்டி ஆமென், ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அப்படின்னா என்ன? யெசையா, அது யெசையா, யெசையா, இது ஆர்ப்பரிக்கிறது. யெசையா, glory, glory, glory. யெசையா, கை தட்டி ஆர்ப்பரியுங்க, 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 ஆர்ப்பரியுங்க. சந்தோஷமா பாடு, ஆர்ப்பரி, ஆர்ப்பரி. மூன்றாவது, முழு இருதயத்தோடு. ஆமென். பக்கம் புரண்டுருச்சா? செப்பனியா, ஆமென். இங்க இருக்க, இங்க கொண்டு வாயா. 3:10 இருக்கா? நீ முழு இருதயத்தோடு, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூர், மகிழ்ந்து களிகூர். சந்தோஷமா பாடு, சந்தோஷமா பாடு. ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள், முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூர், மகிழ்ந்து களிகூர். ஏன் மகிழ்ச்சியா இருக்கணுமா? அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, சொல்லுங்க, அகற்றி விட்டான், சொல்லுங்க, அகற்றி விட்டான். அது என்ன ஆக்கினை? அதுதான் நமக்கு நம்முடைய பாவத்தால் வரும் தண்டனை தான் பாதாளம். அந்த பாதாளத்தை அகற்றிட்டார்னு கை தட்டுங்க பார்க்கலாம். அகற்றிட்டா நீங்க பாதாளத்துக்கு போக மாட்டீங்க, பாதாளத்துக்கு போக மாட்டீங்க. கண்ணை மூடுனா, கண்ணை மூடுனா பரலோகம் கை உயர்த்து, பரலோகம் சொல்லுங்க, பரலோகம். ஆமென், பரலோகம், ஆமென், பரலோகம். அதுதான் ஆக்கினை தண்டனை அகற்றி விட்டார். ஆமென். நமக்கு வந்த தண்டனை
பாவத்தின் தண்டனை சம்பளம் பாதாளம் அகற்றி விட்டார். ஜீசஸ் சொன்னாரே, உங்களுக்கு பரலோகம் நிச்சயம் இருக்கிறவங்களும் அப்படி கையை உயர்த்தி காட்டுங்க. கண்ணை மூடுனா பரலோகம் தான் போவேன்றவங்க மட்டும் கையை உயர்த்து. சந்தேகம் இருந்தா கையை உயர்த்தாது. சந்தேகம் இருந்தா இயேசு வந்தா ஆமென் சொல்லுங்க. சந்தேகம் இருந்தா இயேசு உள்ள வந்தா சரியாயிடும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உள்ள வந்துட்டாரா? வந்துட்டாரு. நெஞ்சில கை வச்சு இயேசு உள்ள வந்தவங்களா நெஞ்சில கை வச்சு ஹalleluya சொல்லுங்க. இயேசு இருந்தாலே நமக்கு பாதாளம் இல்ல, பரலோகம்தான். ஆமென். இயேசு இருந்தாலே பாதாளம் இல்ல, பரலோகம்தான். ஆமென். சொன்னார், உன் நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டது என்பதற்காக சந்தோஷப்படுங்க. ஏன் சந்தோஷம்? எனக்கு பரலோகத்துல விசா கிடைச்சிருச்சு. அமெரிக்கா விசா கிடைக்கல வீசி வீசுன்னு கத்திட்டு இருக்கோம். நமக்கு பரலோக விசாவே கிடைச்சிருக்கு. இயேசு உள்ள வந்தா பரலோகம்தான், பரலோகம் நிச்சயம்தான். ஆமென். எனக்கெல்லாம் ஒரே ஆசை, விட்டா மேல போதான். ஆனா அவர் இப்ப வராதரான்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. அதனால கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா என் ஆசை தோசையெல்லாம் கை தட்டுங்க பாக்கலாம். ஏசையா ஏசையா சரியா ஒண்ணுதானே மாலாகும். சரிதானா? களைப்பாயிருச்சா? எல்லாமாகும். ஹல்லேலூயா சொல்லுங்க. உம்மாலாகும். இப்போ ஏனா ஏன் மகிழ்ந்து கலிகூறு, ஏன் முழு இதயத்தோடு பாடு என்றால், நமக்கு இருக்கிற தண்டனை சிலுவையில் அவர் பலியாகி முடிச்சிட்டார், முடித்து தீர்த்து விட்டார். சிலுவையில் முடித்து தீர்த்து விட்டார். இதுக்கு பேரே தண்டனை தீர்ப்பு. நல்ல தமிழ்ல எப்படி இருக்கு? நமக்கு வரவிருந்த தண்டனை தீர்ப்பு. அது என்னது? பாதாளம். அதுக்கு தான் நம்ம தீர்க்கப்பட்டோம். அதுதான் நம்முடைய இடம். பாவத்தில் இருந்த நமக்கு நம்முடைய இடம் எது? ஆனால் இயேசு இந்த பாவத்தால வருகிற அந்த பாவத்தை சுமந்ததனால இன்றைக்கு பரலோகம் நமக்கு வந்துருச்சு. ஆமென். ஏன் பரலோகம்? என் பாவத்தை அவர் சுமந்து என்னை நீதிமானா மாற்றி விட்டார். இனி எனக்கு அந்த தண்டனை இல்ல. எனக்கு வரவிருந்த தண்டனைய, அந்த பரபாசுக்கு வந்த தண்டனைய இவர் ஏற்றுக்கொண்டாரா? பரபாசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க. அட யாரியா, யான் சிலுவையா சுமந்தது யாருன்னா ஜீசஸ்னா, நான் விசுவாசிக்கிறேன். ஓடி வந்து கட்டி பிடிச்சிருப்பேன் சிலுவைய. என்னை காப்பாத்தினவரே, எனக்கு வர வேண்டிய தண்டனைய நீங்க சுமந்தீங்களே. நான் நம்புறேன் ஊழியக்காரனா மாறி இருப்பான் பரபாஸ். கைதட்டுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா ஏசையா. அதுதான் மிக உண்மை. அதனாலதான் சந்தோஷப்படு, கலிகூறு, கம்பீரமா பாடு, முழு இருதயத்தோடு பாடு. உனக்கு வரவிருந்த அந்த தண்டனை தீர்ப்பு ஆக்கினையை அகற்றிவிட்டார். அடுத்ததே உன் சத்துருக்களை விலக்கினார். சத்துருனா பிசாசானவன். பிசாசை அவர் விலக்கி விட்டார். இனி பிசாசு உன் மேல ஆதிக்கம் செலுத்த முடியாது. நோயிலிருந்து பேயிலிருந்து விடுதலை. ஆமென் சொல்லுங்க. பிசாசு பக்கத்துல வந்தாலும் இயேசுவை பார்த்த உடனே ஒரு வழியா வர்றவன் 7 வழியா போயிடுவான். ஆமென். பிசாசு மேல் ஜெயம் எடுக்கிறவங்களா கைதட்ட ஆமென் சொல்லுங்க. ஆமென். உன் சத்துருக்களை விலக்கி விட்டார். சத்துருக்களை விலக்கி விட்டார். பிசாசானவன் மேல் ஜெயத்தை தந்து விட்டார். பிசாசு எங்களை மேற்கொள்ள முடியாது. பிசாசின் மேல் ஜெயத்தை தந்து விட்டார். மந்திர சக்திகளோ உங்களில் ஒன்னும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. விலக்கி விட்டார். அகற்றி விட்டார். இஸ்ரவேலின் ராஜா கர்த்தர் உன்
நடுவில் இருக்கிறார். நடுவில் இருக்கிறார். சபையே உன் நடுவில் இருக்கிறாரா? நடுவில் இருக்கிறார். உனக்குள்ள இருக்கிறாரா? இருக்கிறார். நெஞ்சில கை வச்சு சொல்ல, எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா கர்த்தர், கர்த்தர் என் உள்ள இருக்கிறாரு. என் உள்ள இருக்கிறாரு. ஏசாயான்னு சொல்லுங்க. ஏசாயா, 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 ஏசாயா. இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். சொல்லுங்க, இனி இனி தீங்கு தீங்கு என் மனதை மேற்கொள்ளாத. என் மனதை மேற்கொள்ள. தீங்கு வரும், பிரச்சனைகள் வரும். ஆமென். ஆனா அது மனதை என் மனதை மேற்கொள்ளாது. மேற்கொள்ளாது. ஜெயிச்சிருவேன், ஜெயிச்சிடுவேன். ஜெயிச்சிருவேன். ஜெயிச்சிடுவேன். ஆங்கிலத்தில் அப்படித்தான் இருக்கு. never again shall you fear of any problem. ப்ராப்ளம் வரும், எங்களுக்கெல்லாம் வரும். ஆனா அதை என்ன செய்ய விட மாட்டார், மேற்கொண்டு படுக்க விட மாட்டார். ஜெயிக்க வைப்பார். கைதல் ஜெயிக்க வைப்பார். ஜெயிக்க பிரச்சனையே பிரச்சனையே ஜெயிக்க வைப்பார். ஜெயிக்க வைப்பார். கவலை மேற்கொள்ள விட மாட்டார். விடமாட்டார். அதுதான் அர்த்தம். இனி தீங்கு உன்னை மேற்கொள்வது இல்லை. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். கடைசியா அதே இதுல அந்த 15 படிச்சீங்களா? 17 17 படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். திரும்ப திரும்ப சொல்றாரா? ஆமென். தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். நடுவில்னா எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள என் நடுவில் இருக்கிறார். என் நடுவில் இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறார். அவர் என்ன செய்வாரா? அவர் வல்லமை உள்ளவர். வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார், காப்பாற்றுவார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. சந்தோஷமா இருக்கிறாரு. முதல்ல பிரியமா இருக்கிறான்னு பார்த்தோம். இப்ப எப்படி இருக்கிறாரா? சந்தோஷமா கைதட்டுங்க பார்க்கலாம். என் மேல சந்தோஷமா இருக்கிறாரு. உன் மேல சந்தோஷமா இருக்கிறாரு. என் மேல சந்தோஷமா இருக்கிறாரு. சொல்லுங்க, நிறைவான மகிழ்ச்சி நீரே நித்திய. அப்படியே எழுமுக பார்க்கலாம். பேரின்பமே எழுந்து பாடுங்க. நிறைவான glory மகிழ்ச்சி நீரே. glory நித்திய பேரின்பமே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. 2 மணி ஆயிடுச்சு, நான் முடிக்க போறேன். எல்லாம் முடிக்க வேண்டாமா? சொல்லுங்க, ஆத்தா முடிக்க வேண்டாம். ஆராதனை glory உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. ஆமென் ஆமென். உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. சொல்லுங்க, முன்னே எனக்கு glory நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்குள் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, வல்லமையுள்ளவர். 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 ரட்சிப்பார், ரட்சிப்பார். காப்பாற்றுவார், காப்பாற்றுவார். நோயிலிருந்து காப்பாற்றுவார், நோயிலிருந்து காப்பாற்றுவார். காப்பாற்றுகிறவர், காப்பாற்றுகிறவர். ரட்சகர், ரட்சகர். அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறார். உன் மேல மகிழ்ச்சியா இருக்கிறார். மகிழ்ச்சியா இருக்கிறார். அதனால நீ கைதட்டி மகிழ்ச்சியா இரு. மகிழ்ச்சியா இரு. தேவன் உங்க பேர்ல மகிழ்ச்சியா இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் உங்களை காப்பாற்றுவார். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களை ரட்சிப்பார். அதனால நாம சந்தோஷமா இருப்போம். அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். தீங்கு நம்மை மேற்கொள்ள விடாமல் பாதுகாத்துக் கொள்கிறவர். அவர் நம் நடுவே இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் நம்மை காப்பாற்றுவார். நோயிலிருந்து
காப்பாற்றுவார். எல்லா பிசாசின் வல்லமையிலிருந்தும் காப்பாற்றுவார். எல்லா மந்திர வல்லமைகளிலிருந்தும் காப்பாற்றுகிறார். அவர் வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ளவர், நம்மை காப்பாற்றுகிறார். அந்நிய பாஷை, ஸ்தோத்திரம், அந்நிய பாஷை. தேங்க்யூ அப்பா. முடிக்கிறேன். ஏசு நம் நடுவில் நமக்குள்ள இருக்கிறார். பாவத்தை மன்னிக்கிறார், பரிசுத்தமாக்க, பரிசுத்தமாய் வாழச் செய்கிறார், பிசாசின் மேல் ஜெயம் கொடுக்கிறார், பரலோக நிச்சயம் கொடுக்கிறார். பாவ மன்னிப்பு, பரிசுத்தம், பரிசுத்தம், பிசாசின் மேல் ஜெயம், பிசாசின் மேல் ஜெயம், பரலோகம், பரலோகம். அதுதான் ஜீசஸ். ஜீசஸ், அதுதான் ஜீசஸ். அதான் ஜீசஸ். அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நான் அடிக்கடி நீங்க மனப்பாடமா சொல்லணும். ஏசியா பாவம் மன்னிக்கிறவர், மன்னிக்கிறவர், பரிசுத்தம் கொடுக்கிறவர், பரிசுத்தம் கொடுக்கிறவர், பிசாசை விரட்டுகிறவர், பிசாசை விரட்டுகிறவர், பரலோகம் சேர்க்கிறவர். அவர்தான் இயேசு. இத நீ ஊரெல்லாம் சொல்லணும். ஊரெல்லாம் சொல்லு. ஏசு யாருன்னு சொன்னா, டேய் சொல்லுங்கடா, ஏசு யாருன்னு சொன்ன பாடுறா, அவனை ஆடுறா, டேய் எங்கடா பாக்குறா. ஏசு யாருன்னு சொன்னா என்ன சொல்லுவா? பாவத்தை மன்னிக்கிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர், பரிசுத்தமாய் வாழ வைக்கிறவர், பரிசுத்தமாய் வாழ வைக்கிறவர், பிசாசின் மேல் ஜெயம் கொடுக்கிறவர், பிசாசின் மேல் ஜெயம் கொடுக்கிறவர். கண்ணை மூடினா பரலோகம் கொண்டு போவா, கண்ணை மூடினா பரலோகம் கொண்டு போவா. ஆமென், ஆமென். இத ஊரெல்லாம் சொல்லணும். ஊரெல்லாம் சொல்லணும். உங்க சொந்தங்களுக்கு சொல்லணும், சொந்தங்களுக்கு சொல்லணும், உங்க நண்பர்களுக்கு சொல்லணும், நண்பர்களுக்கு சொல்லணும். சொல்லுங்களா மகளே? சொல்லுவியா மகளே? சொல்லுவேன், சொல்லு, சொல்லுவேன், சொல்லுவேன். அதான் சுவிசேஷம், சுவிசேஷம். அவர் இயேசுதான், இயேசுதான், இயேசுதான் பரலோகம், இயேசுதான் பரலோகம், இயேசுதான் வழி, இயேசுதான் வழி, இயேசுதான், 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 இயேசுதான். மனப்பாடமா செய்வதற்கு இப்படி நான் சொல்லி கொடுப்பேன். பாப்பா பீப்பா சொல்லுங்க. பாப்பா பாப்பா பீப்பா பீப்பா பீப்பா. பாப்பானா பாவ மன்னிப்பு, பரிசுத்தம். பீனா பிசாசு மேல ஜெயம். பீப்பானா பரலோகம். மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? இத ஊரெல்லாம் சொல்லணும். இப்படி கஷ்டப்பட்டு கூடி நீங்க மட்டும் பரலோகம் போயிடக்கூடாது. இந்த பகுதியில் எத்தனையோ பேர் பாதாளம் போக ரெடியா இருக்காங்க. அவர்களெல்லாம் என்ன செய்யணும்? நீங்க இயேசுவை சொல்லி இழுத்தரணும். இழுத்து எங்க கொண்டு வந்துடணும்? நீங்க போன தனியா போக கூடாது, ஒரு கூட்டத்தோட தான் பரலோகம் போகும். ஆமென் சொல்லுங்க. ஜெயந்திரண்ட கேளுங்க, ஒரு பெரும் கூட்டம் வச்சிருக்காரு பரலோகத்துக்கு போக. நீங்க ஒரு கூட்டத்தை கொஞ்சம் பேரா சேர்க்க வேண்டாமா? கொஞ்சம் பேரா சேர்ப்பியலா? சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இதுதான் இயேசு. தேங்க்யூ அப்பா. அந்த பாரம் உங்களை அழுத்தணும். சபையில் இல்லாத, தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள், அந்த ஆடுகளும் என் தொழுவத்துக்கு வரணும். கர்த்தருடைய ஏக்கம் அப்படி இருக்கா? தொழுவத்தில் இல்லாத ஆடுகள், அவைகளை நான் கொண்டு வருவேன். யாரை கொண்டு வருவார்? உங்களை கண்டுதான். நீங்க தான் கொண்டு வரணும். இயேசுவை சொல்லணும். பார்க்கிற ஜனங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு மட்டும் வாழ்ந்துடக்கூடாது. இயேசு எல்லாருக்கும் சொந்தமானவர்.